வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேரிஸ் பிசன் தான் விளையாட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட இன்னொருத்தவங்களும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க தான் கலர் வாத்து. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கலர் வாத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான லெவலே போகலாம். அதுக்கப்புறம் நம்ம போக போக ஹார்ட் மோட் எல்லா மோடும் நம்ம ட்ரை பண்ணலாம் கைஸ். அடியே ஏழைக்கு பிறந்தவளே, அது ஃபஸ்ட்டு ஹார்ட் மோட் அன்லாக் பண்ணணுன்னா ஈஸி மோடு நிறைய தடவை விளாண்டாதான் ஹார்ட் மோடே அன்லாக் ஆகும். இது கூட தெரியாமல் கேம் விளையாட வந்திருக்க பார்த்தியா? மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸுக்கு புதுசு. பட்டு கலர் வாத்து பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸ் அடிக்கடி விளையாடுவான். ரோப்ளாக்ஸ் அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட் எல்லாமே விளையாடுவான். பட் ஃப்ரீ ஃபயரில் நான் தான் கைஸ் ப்ரோ பிளேயர். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவல் நம்ம முடிக்கணும் கைஸ். அந்த ஆரோ மார்க் போட்டிருக்க கரெக்டான டைரெக்ஷனில் போகணும். கீழே விழுந்தோன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துக்கு தான் நம்ம ஸ்பான் ஆகும். இப்போ அந்த இடத்துல ரெட் கலரில் க்ரீன் கலராக இருக்கிற ரெட் கலராக மாறிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம குதிச்சு போக வேண்டியதான். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை காய்ஸ். இந்த ஆரோ மார்க்கிட்ட இருக்க ஸ்பேனர் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம இதை அடிக்கலாம் காய்ஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த போலீஸ் இருக்கிறதுக்கு அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு அங்கே மேலே போகிற இடம் பார்த்திங்கன்னா இதாகும். இப்போ க்ரீனில் இருக்கிறது ரெட் ஆயிரும். அதுக்குள்ளே இவன் வந்து நம்மளை போட்டு தாக்கிட்டாங்க ஐஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது போலீஸ்கிட்ட வந்து தப்பிக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுறோம். ஏழைக்கு பிறந்தவளே, ஒரு செகண்ட் இரு. இது ஒன்று மறந்துட்டே முக்கியமான விஷயம். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். எங்களுக்காக நீங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்காக ஆமாம் மக்களே 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் மோஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போயிட்டு அப்படியே கீழே குதிச்சிட வேண்டியதான். நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஒரு லெவலுக்குள்ளே வந்துட்டோம். அது பார்த்திங்கன்னா பாத்ரூம். நம்ம பார்த்திங்கன்னா பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஷவல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த இடத்த நம்ம தோணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குமே தெரில. உங்கள் உள்ள லாபம் இருக்கும். சொன்னதில்ல, என்னோடய சாவு வேலை வந்துடுச்சுதோ கைஸ். நம்ம சொல்கிறத ஒன்றுத்தையும் கேட்குறதே கிடையாது கைஸ். நம்ம தோணுனா என்ன கைஸ் கிடைக்கும்? வேற ஒரு இடம் தானே கைஸ் கிடைக்கும். இப்போ போகிற உன்னை சாவு விட்றேன். என்ன சொல்கிறேன், நீ போய் சாவை. இப்போ கண்டிப்பாக சாவை. 7:30 பிறந்தவளே. இந்த கலர் வாத்தி ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரில கைஸ். தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்கல் குகைக்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ தெரியலையே கைஸ். ஆரம்பமே பார்த்திங்கன்னா இப்படி ஜிக்ஸாக்காக இருக்குது. கீழே விழுந்தோன்னா சோழி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்னடா அது உருண்டையாக ஒன்று ஓடுது கைஸ். நம்ம இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும். இதுக்காக சேஃபான இடத்துல போயிட்டு நம்ம ஒளியணும் கைஸ். இந்த பால் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும். சப்போஸ் இந்த பால் வர லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா நம்ம சோழி முடிஞ்சிச்சு. காய்ஸ், உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒரு சீக்ரெட் வழி இருக்குது. அங்கே போனால் டைமண்ட் கிடைக்கும். ஆனால் டைமண்டால் ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. ஏன்னா நாங்கள் போய் காமிக்கிறோம் உங்களுக்காக கைஸ். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஏணி மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம டைமண்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ எதுவும் பால் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ணல. ஏன்னா அந்த ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். அதனால அந்த பால் டீஸ்பான் ஆயிரும். வராது இனிமேல். நம்ம என்னதான் நினச்சாலும் வராது. பயபிளைக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க கைஸ். ஏன்னா நான் ப்ரோ பிளேயர். ப்ரோலாம் இல்லை, டம்மா பிளேயர். அப்போ நீ மட்டும் நூபா? நீ தான் ப்ரோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடுவோம். ஆமாம் கைஸ், நாங்கள் அந்த 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் ஃபுல் எஃபெக்ட்டு போடுறோம். என்னடா கீழே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே. ஏன்னா இந்த நூபு தான் விளையாண்டுருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கீழே உளுந்துட்டோன்னா பார்த்திங்கன்னா இவன் வந்துடுறாங்க கைஸ். எவனா அடிக்கிறான் நம்மளே, என்னன்னு தெரில. உள்ளே போனால் என்ன நடக்கணும்னு தெரில. உள்ளே போனால் செத்துருவே பார்த்துக்கோ. அப்போ அவன் மட்டும் எப்படி போனா? ஏன்னா நம்மளுக்கு வேற அந்த மான்ஸ்டர் காமிக்கும், அவனுக்கு வேற மான்ஸ்டர் காமிக்கும். இப்போ வந்து நம்ம உள்ளே போனால் நம்ம அட்டாக் பண்ண வந்துடுவான். இப்போ வந்து அவனுக்கு சேர வாய மூடுறா டுமுக்கு. நீ தான் போய். நம்ம திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் கலெக்ட் பண்ணுறக்கே போகிறோம் கைஸ். இதுதான் நான் அடித்து சொல்கிறேன். நம்ம போய் விழுக மாட்டோம். அப்படி விழுந்தனா எனக்கு செட் பண்ணிடுங்க கைஸ்.
இது சில நேரத்தில் குழப்புது கைஸ், எந்த சைடு எந்த டைரெக்ஷனில் போகணும்னு தெரில. ஏன்னா இது ஃபுல்லாக இருட்டாகவும் இருக்கா, எங்கே என்ன இருக்குன்னு தெரில. ததக்கா புதக்கான்னு சொல்லிட்டு நம்ம நடந்து குதிச்சு போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக வந்துட்டோம். பார்த்தா நம்ம டைமண்டையும் கலெக்ட் பண்ணிட்டோம். அப்படியே இந்த சைடு போனோன்னா ஒரு ட்ரெஷர் மாதிரி ஒன்று கிடைக்கும் கைஸ். நம்ம எங்கே போய் ஜாயின் ஆகிறோம் நீங்களே பாருங்கள். நீங்களே ஷாக் ஆவீங்க. ஏன்னா நம்ம அந்த உருண்டை இருக்கிற சேஃப் ஸ்பாட்டில் தான் நம்ம வந்து இருக்கோம். எவனோ ஒருத்தர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடி வரான்டா. சரி நம்ம திரும்பி நம்ம போயிடலாம் கைஸ். பால் வருதா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், பால் வரல. நான் தான் சொன்னேன்ல அது டீஸ்பான் ஆயிடுச்சு. நீ கேட்காம நீ தான் வீரசாகசம் பண்ணிட்டு இருக்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போனோம்னா இங்கே ஒருத்தர் இருக்கான், அடிப்பான். பரவாயில்ல, தைரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போவோம் கைஸ். அங்கே ஒருத்தனை மாங்குன்னு துரத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும், என்னடா அது எல்லா கேட்டும் பூட்டி இருக்கு. அடியே பின்னாடி போ. அங்கே தான் போ. இங்கே போ. கிளிக் பண்ணு. சாவாது போயிரு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோருக்குள்ளே போகணும். இந்த டோருக்குள்ளே போயிட்டுன்னா அவன் வரவே மாட்டான் கைஸ். அட கூட நான் விளையாடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் டக்கு தான் விளையாடுறாங்க. பயபுல நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணி தந்தா அவன் போயிட்டு எல்லாம் முடிச்சிருவாங்க கைஸ். ஏன்னா நான் தான் ப்ரோலாம் இல்லைடா, டூப்புடா நீனு. எப்படி முடிச்சிருக்கேன்னு சரிடா, ஒத்துக்கிறேன்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றினோன்னா நம்மளுக்கு லிஃப்ட் மாதிரி மேலே போகும் கைஸ். இந்த கேம்லலாம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். இப்போ விளையாடுறது இவங்க இல்லை, நான் தான். கலர் டக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்துடும் கைஸ். எனர்ஜி வராது, ஸ்பீடு வரும் கைஸ். சாரி கைஸ், நம்ம கரெக்டாக குதிக்கணும் கைஸ். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும் கைஸ். நம்மளுக்கு அந்த பூஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம் கைஸ். அந்த பூஸ்ட் ஆஃப் பண்ணோன்னா நம்மளுக்கு பூஸ்ட் ஃபுல்லாக போனோன்னா நம்மளால் குதிக்க கூட முடியாது கைஸ். ஆனால் கீழே குதிச்சா என்ன ஆகும்னு தெரில. ஏப்பத்தை விட்றான்டா. ஏனிக்குள்ளே ஏனின்ற மாதிரி ஏனி மேலே ஏனி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா லேடரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். நம்ம தேடி பார்த்தாச்சு. அடியே பின்னாடி போ. எங்க அங்க போற காது கேட்கதான் தெரியல. நான் அந்த கேம் விளையாண்டு. ஏய் இருடா, ஃபைண்ட் த லேடர். அதுதான். ஐயோ நீ அங்க போ. அங்க நேரா போய் அந்த பட்டன் நிமித்து. சரி லிவரா? உள்ள ஏணி இருக்குல்ல. சரிடா. பட்டன் கொடுக்காத, வேணாம். ஒண்ணே ஆகாது. அந்த ஏணி எங்கேயாவது கிளிச் ஆகி போயிடுச்சுன்னா ரீஸ்பான் கொடுத்தா ஏணி திருப்பி இங்க வந்துடும். புரியுதா? சரிடா. இப்போ இதை கரெக்டாக பார்த்து மேலே மாட்டணும் கைஸ். எங்கடா இருக்கு? மாட்டவே தெரியல கைஸ். மேலே ஏறி பார்ப்போம் கைஸ். எங்க வச்சிட்டு எங்க ஏறினே தெரியல கைஸ். கொஞ்சம் மேலே பாரு. மேலே பாரு. நான் விளையாண்டு கொடுத்தா தான் போவேன் கைஸ். எவனா ஒருத்தர் லேடர் எடுக்கிறான், விட்றா, அது எங்களோடது. தள்ளாதீங்கடா கைஸ். இவங்களுக்கு லேடர் வேணுன்றக்காக இவங்க நம்மளே தள்ளிட்டு இருக்காங்க கைஸ். அப்படிதான் குதிச்சிரு. நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டோம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்லேருந்து தப்பிக்கிறது தான் நம்மளோட டாஸ்க் கைஸ். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோம். ஆரோ மார்க் போட்டிருக்க டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான். இந்த டியூப்லேருந்து ஒவ்வொன்றா குதிச்சு ஐயோ குதிச்சுன்றக்குள்ளே செத்து போயிட்டோம் கைஸ். நல்லா விளையாடணும் கைஸ் இந்த கேமை.
நம்ம இது 3rd ட்ரை காய்ஸ். 4th ட்ரை இப்படி வீணாக போச்சே காய்ஸ். அதா 5th ட்ரை காய்ஸ். வி வில் ட்ரை. அப்பாடி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் டியூபுக்கு போகணும். ஃபஸ்ட்டு எப்படி போகணும், எங்கே எவ்வளோ டியூப் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே மேலே குதிச்சு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு போயிட்டு அப்படியே டேரெக்டாக போகணும் காய்ஸ். கீழே குதிச்சு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது காய்ஸ். கரெக்டாக விளையாடணும். அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் த வெசல் நம்ம கீழே போயிட்டு முதல்ல க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சைடு போயிட்டு பார்க்கலாம். இந்த வெசலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெசலுக்கு போகலாம். அடியே ஏன்றைக்கு பிறந்தவளே, அது வெசல் இல்லை, வால்ஸ் சொல்லு. வால்ஸ் சார 7:30 பிறந்தவளே போய் செத்துறாதன்னு சொல்லி வாய் வைக்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் காய்ஸ். அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க வேணாமா? நம்மளுக்கெல்லாம் நம்மன்னு இருக்கும். அது என்னது பக்கத்தில் போயிட்டு என்ன அடிபட்டாதான் நம்மளுக்கு புத்தி வரும். நம்ம கீழே விழுறதுக்கு இந்த பைப் வழியாகவே போயிடலாம் காய்ஸ். திரும்பி ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடோடு இருக்குது, அங்கே போகணும் காய்ஸ். அதுக்கு நம்ம கீழே கரெக்டாக குதிக்கணும். குதிச்சிடுறா கைப்புள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திரும்பி பைப்புக்கு போய் நம்ம எல்லாம் வெற்றிகரமாக எல்லா வால்ஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க போகலாம். கைஸ் நம்ம இத்தனை லெவல் முடிச்சோக்கோல். அந்த லெவலில் உங்களுக்கு வந்து எந்த இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, விளையாடுறதுக்கு ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் என்ன விளையாடலாம் நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ். காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக வரும். நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறது தான். அடியே 7:30 பிறந்தவளே, அது தப்பிக்கிறது இல்லை, ஜம்ப் பண்ணி போகணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அங்கே அந்த ஃபேன் கிட்டே போயிடணும். அது தள்ளுமா, நம்மளும் அந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குதிக்கணும் காய்ஸ். அவ்வளோதான். நம்ம பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக ஜம்ப் பட்டனை கிளிக் பண்ணலைன்னா நம்ம பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி கீழே விழுந்துடும் காய்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம 2 டைமும் மிஸ் ஆகிட்டோம். 3rd டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதா நம்ம ரொம்ப இடையிலே கிளிக் பண்ணியாச்சு. அப்போ கீழே விழுகாம என்னதான் ஆகும் சொல்லு நீ. A few minutes later. நம்ம வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா இந்த லெவலை எப்படியோ அடித்து பிடிச்சி நம்ம கஷ்டப்பட்டு முக்கி திணறி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னடா ஃபேன் சுற்றுது, விட்டா செத்து போயிடுவோமா? கொஞ்சம் ஜம்ப் பண்ணு காய்ஸ். நம்ம ஜம்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஜம்ப் பண்ணி திரும்பி வந்த இடத்துக்கே வந்துட்டேன். அடியே ஏன் பின்னாடி போன்னு நீயே சொல்கிறல்ல, பின்னாடி போ. அங்கே ஒரு இது தெரியுதுல்ல, அங்கே போய் ஜம்ப் பண்ணு. தெரியுண்டா 7:30 பிறந்தோனே நீதான் காய்ஸ். இப்போ வந்திருக்கிறது நம்ம டஃப்பான லெவல் தான் காய்ஸ். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை சுடுவான், அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர்லாம் தேவைப்படாது. ஏதோ க்ரீன் கலரில் எதையோ வச்சு அடின்னு அடிக்கிறான் காய்ஸ். நம்ம ஒட்டு பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறான்னு. காய்ஸ் அவன் எதை வச்சு அடிப்பானா? தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு அடிப்பான் காய்ஸ். வெங்காயம்லாம் அவ்வளோதான், கண்ணு போயிடும், கண் எரியும் காய்ஸ். அவன் என்னத்தை தூக்கி வீசுறான்னு பாரு, என்ன கரும்போ வெஜிடபிள்ஸாக தூக்கி வீசுவான். ஏன்னா அவன் தான் செஃப். நம்ம ஃபுட் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். அங்கே தான் நம்மளுக்கு கன் பார்ட் இருக்குது. அது கன் இல்லை, பசூக்கா, ஃபுட் பசூக்கா. பார்த்தீங்களா என்ன அடிக்கிறான்னு? பார்த்தீங்களா ரேக் பார்க்கவே ஃபுட் பசூக்கா இதை வச்சாச்சு. இதை வச்சு அவனை ஃப்ரூட் காய்ஸ் நம்மளுக்கு இது சுட தெரியலையா இல்லை இது இப்படி தான் வருமானு தெரில. இப்படி தான் வரும். சாவல செத்தப்பையிலே அவன் வெடிச்சிருவான் காய்ஸ். கடைசியில் அவன் செத்தோடனே நம்மளுக்கு காசு கிடச்சிருச்சு காய்ஸ். டொமேல் பிளாஸ்ட் பாம் பக்ரி மாதிரி வெடிச்சிட்டாங்க காய்ஸ். இந்த இடமே பிரம்மாண்டமாக இருக்கே. இது செஃப்போட இடம். இது ஜெயிலு.
நம்ம கைதியாக இருக்கோம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து உருள போகிறோம்னு நினைக்கிறேன். என்னடா அது சர்க்கஸ் மாதிரி இருக்குது. என்னடா உருள்றோம் உண்மையாகவே. சும்மா அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு விட்டா அதுதான் நடக்குது. அதிகாத்தி தலைகீழ நிற்கிறோம், குதிக்கிறோம், பறக்கிறோன்ற மாதிரி பறந்தே ஆகிறோன்ற மாதிரி தலைகீழ சுற்றி வந்துட்டோம். எங்கடா அது? ஓ வழி இங்கே இருக்கா காய்ஸ்? நம்ம பார்த்தீங்கன்னா முக்கு சந்தில் தான் நம்ம ஏனியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம என்ன காய்ஸ் பண்ணுறது? எக்ஸீடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னடா அது? மீண்டும் மீண்டும் இன்னொரு ஃபேனா? ஜம்ப் பண்ண மேலே கொஞ்சம் பாரு, மேலே பாரு. என்னடா அது? லேசர் போய் சாவு. நம்ம இந்த லேசர்லேருந்து தப்பிக்கணும் காய்ஸ். செகண்டில் தப்பிச்சிட்டோம். தேர்ட்லி வெற்றிகரமாக தப்பிச்சிட்டோன்னா ஒன்று சொல்லி வாய் வைக்கல காய்ஸ். இப்போ லெவல் புரிஞ்சிருக்குமே. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா இது நம்மளோட கலர் வார்த்தையே சொல்லுவாங்க. என்னன்னு கேளுங்க காய்ஸ். அந்த லேசர் வந்துச்சுல காய்ஸ், அதில் போய் எங்களை மாதிரி அந்த முக்கில் போய் நின்றுட்டிங்கன்னா அந்த லேசர் படுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த டைமிங்கில் நின்றீங்கன்னா எந்த லேசரும் உங்களை அட்டாக் பண்ணாது காய்ஸ். இப்போ நீங்கள் இந்த கேம் விளையாண்டா நல்லா இருக்கான்னு ரிவ்யூ போடுங்க. எப்படின்னா கமெண்ட்டில் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ. நம்மளுக்கு ஹெல்த் கம்மியாக இருக்குது காய்ஸ். நம்மளுக்கு ஹெல்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரில. அது நம்ம ஒரு தடவை செத்துட்டா திருப்பி வந்துடும். இங்கே ஏதோ பட்டன் இருக்குது, அது எதுக்கு தேவையில்லாமல்? அது கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. அந்த இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனோம்ல, அது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அது கொடுத்தீங்கன்னா திருப்பியும் அது அங்கே ஸ்டாக் ஆகிடும். புரியுதா? கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்க கைஸ். நம்ம தேர்டாவது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். எப்படின்னா சுத்த சோம்பேறின்றது இதிலே நம்ம காட்டிடுவோம். ஒன்றை வச்சே நம்ம எப்படி ஓட்டுறோம். உள்ள பூச்சி காய்ஸ். நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம அங்கே ஒரு ப்ளூ கலர் உருவம் இருக்கால, அவனே தான் நம்ம தாக்கணும். ஃபஸ்ட் நம்ம லேசர் கன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவனே போயிட்டு சொல்லலாம். அவனும் நம்மளே சுடுவான் காய்ஸ். அவனை எப்படி டிஃபீட் பண்ணணும்னா அவன் 2 கையிலையும் ஹெல்த் இருக்கும் கைஸ். ஒரு கையை புல்லட்டை சுட்டு அவனை கொல்லணும் கைஸ். இப்போ கடைசியாக வெடிச்சு செத்துருவான் கைஸ். மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கையில் இருக்க ஹெல்த் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டோம். நம்ம அவன் பக்கத்தில் நம்ம வரக்கூடாது. வந்தோன்னா நம்ம சோலி முடிஞ்சிடும். பார்த்தீங்களா ஹெல்த் எப்படி குறைஞ்சிருச்சுன்னு கைஸ். இவனுக்கு தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் கரெக்டாக அவன் கையில் நம்மளுக்குலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி கைஸ். டீ எடுத்துட்டு சாப்பிட்லாம். திரும்பி நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த தடவை அவன் பக்கத்தில் போக வேண்டாம். கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு ஹேண்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அவனை கொன்னுட்டோம். நம்ம கொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வெடிச்சு சாதனோன்னே அந்த மாதிரி வெடிச்சு சாதிடுவான். நம்மளுக்கு அந்த காசுலாம் நம்ம கலெக்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியலையே காய்ஸ். நம்ம கலர் வார்த்தையே சொல்லுவாங்க காய்ஸ். அந்த கராஜ் மாதிரி இருக்குல்ல காய்ஸ், உள்ளே போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அதை முடிச்சுட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் காய்ஸ். வண்டி பக்காவாக இருக்குடா காய்ஸ். அங்கே உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு காய்ஸ். அது பறக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்து கெஸ் பண்ணக்கூடாது. என்னடா அது பக்கத்தில் என்னமோ கேஸ் ஸ்டேஷனா? ஆமாம், நம்ம இங்கே போய் தான் அந்த ஃபைனல் எஸ்கேப் பண்ண போகிறோம். இதை வச்சு சுட்டு ஒன்றும் லாய்க்கும் இல்லை. இது அவ்வளோதான். இது வந்து சரி நான் அது குதிக்கும்னு நினச்சேன் கைஸ். ஏன்னா ஃப்ரீ ஃபயர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் பார்த்தீங்கன்னா பண்ணோன்னா குதிக்கும்ல. நான் அந்த திங்கில் பார்த்தீங்கன்னா நான் குதிச்சிட்டேன். அது ஏனி எடுத்துகிட்டு போவேன். அங்கே வெளியில் போ. இதுக்கு மேலே உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ஏனியை மேலே போகணும் அதானே? ஆமாம். இப்போ நம்ம அந்த மண் இது மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் அங்கே போய் ப்ளேஸ் பண்ணி ஏறிப்போம். மக்களே நம்ம ஏனி தான் போடணும் இல்லை, ஒரு 4-5 பாக்ஸ் இல்லைனா ஒரு இது அதுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இதுவே பண்ணிடலாம் கைஸ். ஏன்டா கீழே விழுற?
கைஸ் பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் இப்போ புரிஞ்சுதா? ஹெலிகாப்டர் தான் கைஸ். நம்ம ஹெலிகாப்டரில் வேர் இஸ் பிரெசன்ட்னே முடிக்க போகிறோம் கைஸ். காய்ஸ் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஹெலிகாப்டரோட அவ்வளோதான் இந்த கேம் ஓவர். பட் இந்த கேம் இப்போ தான் இருக்குது காய்ஸ், இன்னும் முடியல. இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். இந்த ஹெலிகாப்டர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறக்கான இதுக்கு வந்துடுவோம் காய்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போலீஸாக இருக்கும். எதுக்கு இந்த போலீஸாக வந்தோன்ற விஷயமே எனக்கு முடிச்சுக்கலாம் காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.